முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓ மனசு கலங்கும் போதும் நீ கவலையில் இருக்கும் போதும் இந்த அப்பன் முருகன் சொல்றதை கேளு. அதன் மூலமா உன் மனசுல இருக்க கவலைகள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான ஒரு நல்ல வழி பிறக்கும். இந்த உலகத்துல யாராவது உன்னை தோக்கடிக்கணும் வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க செய்யற முதல் விஷயமே உன் மனசை சிதைப்பதுதான். நீ எப்போதும் மனசளவுல தெளிவாக இரு. யாராலும் ஒருபோதும் உன்னை தோக்கடிக்க முடியாது. உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ சந்தோஷமாக வாழலாம் அல்லவா? இன்பம் துன்பம்னு எல்லாமே உன் வாழ்க்கையில ஏன் உத்தரவுப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. நீ செஞ்ச கர்ம பலன்களின் பலனாக நான் உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களை எல்லாம் கண்டிப்பாக நானே தீர்த்து வைப்பேன்னு உனக்கு தெரியாதா? எப்போதுமே தன்னம்பிக்கையை சிதற விடாமல் மன வலிமையோடு அதை எதிர்கொள்ள தயாராக இரு. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். பயமும் தயக்கமும் உள்ளவர்களுக்கு தான் தோல்வி வரும். முதல்ல இந்த பயத்தை தூக்கி போடு. கண்டிப்பா நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். தடைகள் 1000 இருந்தாலும் நீ தைரியமாக அடியெடுத்து வச்சு முன்னேறினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன் வசப்படும். உன் நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களை கூட கைத்தட்டி பாராட்ட வைக்க செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகனின் பொறுப்பு. நீ முயற்சி செஞ்சினா உன்னால் அடைய முடியாத வெற்றி நீ எதுவுமே இல்லை. காலமும் நேரமுமாக நான் இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுன்ற எண்ணத்தோட வெற்றிக்காக போராடு. உன்னுடைய வெற்றிக்கான வழிகளை காட்ட இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வேதனைகளை வெற்றிகளாக ஆக்கி தந்துடுறேன். நம்பிக்கையோட நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. மனசுங்கிறது ஒரு அற்புதமான ஆயுதம். அந்த மனசுங்கிற ஆயுதம் உன்னை அடக்கியால நீ விட்டுடாதே. அந்த ஆயுதத்தை நீ உன் கைகளுக்குள்ள வச்சுக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உன் மனசை யோசிக்கணுமே தவிர அது இஷ்டத்துக்கு உன் மனசை ஆட விடாதே. யார் உன்னை ஏமாற்றினாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுக்க நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ கவலைப்பட வேணாம். நடக்காத விஷயங்களை நினச்சி சோர்ந்து போகாமல் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் வேண்டாம். கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்க பழகு. உன்னை நீ உயர்வாக வைரமாக நினச்சினாதான் இந்த உலகம் உன்னை தேடி வரும். உன் மதிப்பும் மரியாதையும் உன் மனசுல இருந்து தான் தொடங்குது என் செல்லமே. உன்னை நீயே மதிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டினா இந்த உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான வலிமையையும் வெற்றியையும் கொடுத்துட்றேன். எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையாக இருப்பது தப்பு இல்லை. ஆனால் கெட்டவங்க கிட்ட போய் ரொம்ப கருணை காட்டினா கெட்டவங்களுக்கு நீ நல்லது செஞ்சினா அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கே பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும். நல்லது நினச்சி நீ செய்யும் உதவிகளை எல்லாம் அவங்க நல்லா உதவியை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் உன்னை ஏமாற்றி கைவிடவும் தயாராக இருக்கும் கெட்டவர்களிடம் நீ எந்த கருணையும் காட்ட வேண்டாம். யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அறிவோடு புத்திசாலித்தனத்தோடு செயல்படு. உன் எல்லைகள் வலிமையாகும்படியும் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உன் பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. இருட்டில் உட்காந்து நீ அழுத நாட்கள் எல்லாம் உன் பலவீனம் கிடையாது. அதுதான் உன் மாற்றத்துக்கான தொடக்கம். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. அமைதிங்கிறது ஒருபோதும் பலவீனம் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சக்தி. நீ அமைதியாக இருக்கிறதால யாரும் உன்னை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. நீ அமைதியாக இருந்துக்கிட்டே புயலாக வேலை செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற முடியும். உன் பொறுமைக்கு ஏற்ற நல்ல முன்னேற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக நிற்கணும்.
என் மேலே நம்பிக்கை வச்சினா அதுவே உனக்கான நல்வழிகளை காட்டும். உன் மனசில் இருக்க கவலைகளையும் பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உனக்கான முடிவை சிறப்பாக எடுக்க தயாராகு தங்கமே. மனுஷனுக்கு வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது திசை இல்லாத கப்பல் போல. கப்பல் கடலில் நிற்கும் போது திசை தெரியாட்டி எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் தவிச்சு மூழ்கி போயிடும் அல்லவா? அதனால் முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. உன் கனவை நனவாக்குவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் அது மிகவும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கோ. நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்லைன்ற வார்த்தைகளை இப்போவே நிறுத்து. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படும் போது அதுக்கு நீ அடிமையாக மாறக்கூடும். பயங்கிறது உன் கனவுகளை கொல்லும் முதல் விஷம். அதனால் மனசுக்குள்ளே பயத்தை அணுக விடாதே. உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ முடியாது பலவீனம்னு சொல்லி ஒருபோதும் எந்த விஷயத்திலும் உன்னை தாழ்வாக நினச்சிக்க வேண்டாம். உனக்குள்ளே இருக்கிற அசுர சக்தியை தட்டி எழுப்பு. இனிமே நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்ற நம்பிக்கையோட பயத்தை எரிச்சு பொசுக்கி காணாமல் போகச்சே. எந்த விதத்திலும் ஓ மேலே நீ சந்தேகமே படக்கூடாது. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. நீ போகும் பாதையில் உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான இன்பத்தை நான் கொடுக்குறேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். நீ செய்த நல்லதின் பலன் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து மறைந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். விதியையே வெல்லும் நிலைமையில தான் நீ இருக்க. கண்டிப்பா உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு நீ மனசுடைஞ்சு நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை இருக்க பற்றியவன் இந்த அப்பன் முருகன். அதனால் நீ தனிமையாக இருக்கன்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். ஓ மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு இந்த அப்பன் முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். உனக்கான வெற்றியை நானே கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். நீ செய்த நல்ல செயல்களுக்கெல்லாம் உனக்கான நல்ல பலன்கள் வந்து சேரும். எந்தவித எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ இடம் கொடுக்காதே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது கண்டிப்பாக தடுமாற்றங்களை தாண்டி தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். பொருளாதார முன்னேற்றம் உனக்கு உண்டாகும். நீ அடுத்தடுத்து வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே. நீ செய்த நல்வினைகளுக்கு ஏற்றாற் போல எல்லா காரியங்களிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ என்னைக்கும் எப்போதும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் அருள் வழங்குறேன். நீ நினச்சதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் பற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் குறையாத மகிழ்ச்சியையும் கொடுத்து இந்த அப்பன் முருகன் ஆசீர்வதிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீ மனசு வருத்தப்பட்டாலே நான் உடனே அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். ஆனால் எப்போதுமே எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு அவசரப்படாத. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க முடியும் என் செல்லமே. என் சம்மதம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் எப்போவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. உன்னை ரசிக்கிறவங்களே உன்னை வெறுக்கலாம். உன்னை வேணாம்னு வெறுத்தவங்க உன்னை நேசிக்கவும் ஆரம்பிக்கலாம். எதுவுமே எப்போதும் அற்புதமாக இருப்பது தான் அழகான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சிரிக்கும்போது உன் மனசில் உள்ள சோகத்தையும், நீ கோபப்படும் போது உன் மனதில் உள்ள காதலையும், உன் மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் தானே உன் அன்புக்கு உரிமை உள்ளவர்கள்.
இந்த உலகம் எப்போவுமே தேவை இருந்தால் தேடி வந்து உன்னை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க, தேவை இல்லாட்டி உன்னை கண்டுக்காம ஒதுக்கி வைப்பாங்க. உன்னை விலக்கி வைத்தவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுதோ அப்போது நீ அவங்கள ஒதுக்கி வச்சிடு. ஏன்னா சில பேருக்கு அவங்க வழியிலேயே போய் பாடம் கற்றுக் கொடுத்தாதான் திருந்துறாங்க. இல்லாட்டி காலகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் தப்பானவர்களாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கைங்கிற ஓட்ட பந்தயத்தில் வெற்றியா தோல்வியாங்கிறது முக்கியமல்ல. கடைசி வரைக்கும் விடாமல் உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும். உன்னை படைச்ச முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்த விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் மனக்கவலையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லவே. உன்னை யார் கீழே தள்ளிவிட நினைச்சாலும் உன்னை தள்ளிவிட்ட இடத்திலிருந்து தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்த இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை நீ மறவாதே. என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீயும் எப்போதும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்காம சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல மாற தயாராக இரு. உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் கடைசி நிலைமையில தாழ்ந்து போய் இருக்கும் போதும் நீ அவங்கள கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருந்தீன்னா அதுதான் பக்குவப்பட்ட பிள்ளைக்கு அடையாளம். ஒருத்தவங்க தனக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா திருப்பி அதை அவங்களுக்கு செஞ்சிடணும், பதிலடி கொடுக்கணும்னு நினைக்காத. உன் வாழ்க்கையை அழகாக்கி நான் உனக்கான வெற்றிகளை பெற்றுத் தருவேன். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யாரிடமும் போய் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கான நியாயம் மட்டும்தான். உனக்கு எது சரின்றதை நீ யோசி. உன் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். சோதனைகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யுது. அதை ஒரு சிலர் வேதனையாக நினச்சி சோர்ந்து போகிறாங்க, ஒரு சிலர் சாதனையாக்கி ஜெயிக்கிறாங்க. உன் வாழ்க்கையை நீ வானவில்லாக நினச்சி வர்ணம் தீட்ட பழகு. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் தங்கமே. சோதனைகளை எல்லாம் தாண்டி வேதனைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த உலகத்தை சுற்றி நீ ஓடிக்கிட்டே இரு. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் ஓடி உனக்கான முயற்சிகளை செய். தோல்விகள் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு பெருசாக சாதிச்சிருக்கவங்களும் கோடிக்கடியாக சம்பாதிச்சவங்களும் ஒரு காலத்தில் தோற்று போனவங்களாக தான் இருந்திருக்காங்க. உன் கண் இமைகளில் இருந்து உனக்கான கனவுகளை நான் அறிந்து கொண்டு அதை நனவாக்கி நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் பெரும் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உனக்கான நேரம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட வேண்டாம். நீ ஆசைப்பட்டது கிடைக்காதுன்னு நீயாகவே முடிவெடுத்து வருத்தப்படாதே. நீ தேடினாலும் கிடைக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் கூட கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உனக்காக நான் எடுத்து வச்சதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டே இருந்தீன்னா நீ வாழ்க்கையில் ஒரே இடத்துல தான் நிற்கணும். அதனால் அடுத்தவங்க 1000 சொன்னாலும் உன் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை நினச்சிக்கிட்டு உன்னை நம்பி நீ அடியெடுத்துவே. உன் நம்பிக்கையே நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி தயாராக போய்கிட்டே இருக்கணும். அழகான நாட்கள் எல்லாருக்கும் எப்போதும் அமையாது என் செல்லவே. அமைஞ்ச நாட்களை நீதான் அழகாக வாழ தயாராக இருக்கணும். நீ ஜெயிக்க போறன்னு தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன்.